ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பொங்கல் அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எப்படி வந்து பணத்தை சேமிக்கலாம், கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, நிறைய வருமானம் இருந்தாலும் சரி, பொங்கலுக்கு வாங்கக்கூடியவங்க பிளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் அன்று தங்கம் வாங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பார்க்குற வியூவர்ஸ் வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட பொங்கல் அன்னைக்கு தங்கம் வாங்க முடியும். அதுக்கு கூட நான் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பொங்கல் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தை 1 தான் நம்ம வந்து பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நீங்கள் தங்கமே வாங்கலை அப்படின்னா கூட இப்போ இருந்து பிளான் பண்ணிங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக தங்கம் வந்துடும். குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருந்தாலுமே போதுமானதாக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு 3 மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதன் மூலமாக சேமித்து கண்டிப்பாக எல்லாரும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம், தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சேமிக்க முடியும். அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ் வந்து எடுத்துப்பீங்க அப்படிங்கிறதுனால, பிளான் பண்ணுறதுக்குங்கிறதுனால நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 நாட்கள் நம்ம சேமிக்க போகிறோம். அதே மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள் இருக்குது. ஏன்னா ஜனவரி 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது பொங்கல் வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் இருக்குது. இந்த 60 நாளை எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12, 11, 24 அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 7085 ரூபாய். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு 7445 ரூபாய். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7445 ரூபாய் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா பக்கமாக நம்மளுக்கு வந்து கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ இது நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கோல்டோட ரேட் வந்து இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து யாராலையும் அதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் குறையும் போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலாக கூட நீங்கள் தங்கம் சேமித்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக கோல்டோட ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ கழித்து பார்க்கும்பொழுது ரேட்டு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் கையில் வந்து உங்களால் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டை வந்து வாங்கி வைக்கிறது பெட்டர் அப்படின்னு என்னுடைய ஓன் ஒப்பீனியன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, விலை வந்து குறையவும் செய்யலாம். இப்போ 7085ங்கிறது இன்னும் கீழே கம்மியாகவும் ஆகலாம், இல்லைனா உயரவும் செய்யலாம். உயருமா விலை வந்து கம்மியாகுமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம கால்குலேஷனுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் கோல்டு ரேட் வந்து நான் 7100 ரூபாய் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். இதுக்கான கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு தான் நான் வந்து பிளான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு பிளான் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 2%லேருந்து 2% வந்து வேஸ்டேஜ். மேக்ஸிமம் கடைகளில் 2%, சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 3%, 4% வரைக்கும் கொடுக்குறாங்க. எங்கே வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்குங்க. அதே மாதிரி 3% ஜிஎஸ்டி வந்து கட்ட வேண்டியது இருக்கும். இப்போது இந்த கோல்டு காயின் வாங்கும் பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மில்லிகிராமில் இருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இது வந்து 100 மில்லிகிராம், இதுவுமே 100 மில்லிகிராம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து போன வருஷம் பொங்கலுக்கு நம்மளுக்கு போனஸ் 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வாங்கினது. அப்புறம் இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா இது ஒன்று நான் வாங்கினேன். இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு என்ன நடக்கும்னு தெரியலை, ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 500 மில்லிகிராம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 100 மில்லிகிராம் கிடைக்குது, அதுக்கப்புறம் 200 மில்லிகிராம் கிடைக்குது, அப்புறம் 500 மில்லிகிராம் கிடைக்குது. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எங்களாலலாம் இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. 100 மில்லிகிராம் நம்மளுக்கு தங்கம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்க முடியும். இது வாங்குறதுக்கு எவ்வளோ கால்குலேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து எப்படி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே கடையில் நம்ம வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ரீசேல் பண்ணும் பொழுது ஒரே கடையில் இருக்குது அப்படின்னா டிடெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாதம் டார்கெட் வச்சு நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம். இது எல்லாமே நான் ஸ்ரீகுமரனில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 500, இதுவும் 500. இது பார்த்திங்க அப்படின்னா 1.10 மில்லிகிராம் இருக்குது. இது 1 கிராம். இதுவும் பார்த்திங்கன்னா 990 மில்லிகிராம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 110. இப்போ மோரார்லெஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 500 மில்லிகிராம்லேயும் இருக்குது, 100 மில்லிகிராம்லேயும் இருக்குது, இந்த மாதிரி 1 கிராம்லேயும் இருக்குது. நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2%. அப்போது நம்மளுக்கு வந்து 100க்கு 2 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 7100 ரூபாய்க்கு, அதாவது 1 கிராமுக்கு 142 ரூபா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த 7100 ரூபாயோட 142 ரூபாயை ஆட் பண்ணோம்னா 7242 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 3% கொடுக்கணும். இந்த ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 100க்கு 3 ரூபா நம்ம கொடுக்கணும். இப்போ 7242 ரூபா, அதாவது வேஸ்டேஜ் சேர்த்து என்ன ஒரு அமௌண்ட் வருதோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபைனல் அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறோம். 7242 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 217.26 பைசா. இது வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 ரூபாய் இங்கே ஆட் ஆகும். இங்கே 5க்கு கீழே இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7242 ரூபா ப்ளஸ் 217 ரூபா கூட்டணும்னா 7459 ரூபா வருது. இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 7500 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 கிராம் தங்கம் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ இது வந்து நான் அன்னைய ரேட்டுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கால்குலேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்க, வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க, ரெண்டையும் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வீட்டில் போட்டு பழகிட்டீங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கு நீங்கள் போட்டுட்டு கையில் காசு கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கால்குலேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 60 நாட்களில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங் ஐடியாஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த சேவிங் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கானது. இல்லை 1 கிராம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 100 மில்லிகிராமுக்கு அல்லது 1/2 கிராம், அதாவது 500 மில்லிகிராமுக்கு நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய வருமானம் இப்போ வந்து இந்த மாதம் இருக்கு இல்லைங்களா, நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி, இந்த 3 மாதத்துலேயும் வருமானத்திலேருந்து ஒரு 500 500 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 1500 ரூபாய் ஆட் ஆகிடும். அடுத்தது மளிகை ஜாமான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகையை வாங்குவோம். அதில் இந்த கோல்டை வந்து பொங்கலுக்கு வாங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 500 3 மாதத்துக்கு நம்ம எடுத்து வச்சோம்னா இதில் ஒரு 1500 ரூபாய் கிடச்சிரும். அடுத்தது பெட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம். அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து மாதம் இந்த 3 மாதத்துலேயும் ஒரு 150 ரூபாய் அதுலேருந்து எடுத்து வச்சுருங்க. அதில் ஒரு 450 ரூபாய் கிடச்சிரும். அதே மாதிரி வெஜ்ஜில் வந்து ஒவ்வொரு மாதமும் 150 ரூபாய் எடுத்து வச்சோம்னா ஒரு 450 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது என்வியில் கொஞ்சம் இந்த ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி 200ன்னு எடுத்து வச்சோம்னா இங்கே ஒரு 600 ரூபாய் கிடச்சிரும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நிறைய செலவுகள் பண்ணுவோம் இல்லைங்களா, மாத எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லைங்களா, வேறு என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ அதில் இருந்து கண்டிப்பாக டெய்லி 50 ரூபா சேமிச்சிடணும்னு ஒரு சேவிங் சேலஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சேலஞ்சு மூலமாக 60 நாளோ 50 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு 3000 ரூபாய் கிடச்சிரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வந்துடும். இது வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த பேஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும். இது வந்து என்னோட ஓன் ஐடியா தான். இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 மெத்தடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடை சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. மெத்தடு 1 வந்து 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு 800 ரூபாயிலேருந்து நம்ம கையில் ஒரு 900 ரூபாய் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். தினமும் வெறும் 15 ரூபாய் எடுத்து வைங்க. 60 நாளில் உங்களுக்கு 900 ரூபாய் கிடச்சிரும். வார வருமானம் இருக்கிறவங்க வாரம் 110 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 8 வாரத்தில் 880 ரூபாய் கிடச்சிரும். மாதம் வருமானம் வரவங்க 450 ரூபாய் எடுத்து வைங்க. 2 மாதம் தான் நான் கணக்கு பண்ணியிருக்கிறேன். 900 ரூபாய் கிடச்சிரும். அப்போ நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்கிடலாம். அதுவே நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் 125 ரூபாய், ஏன்னா 60 நாள் இருக்கு இல்லைங்களா, அப்போ 7500 ரூபாய் கிடச்சிரும். அதுவே வாரம் 940 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 8 வாரத்தில் 7520 ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிரும். மாதம் 3750 ரூபாய் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா 2 மாதத்தில் 7500 ரூபாய் கிடச்சிரும். இங்கே 1 கிராம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டது 4 கிராம், அதனால் 4 கிராமுக்கான கால்குலேஷனையும் இதில் சொல்லியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 4 கிராம் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் தேவைப்படும். இந்த 30,000 தினமும் இப்போ இருந்து 60 நாளைக்கு 500 எடுத்து வச்சிங்கன்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிரும். வாரம் 3750 ரூபாய் எடுத்து வச்சோன்னா 8 வாரத்துக்கு 30,000 கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 15,000, 2 வாரத்துக்கு எடுத்து வச்சோன்னா 30,000 கிடச்சிரும். இப்போது இப்படி நம்ம வந்து பிளான் பண்ணும் பொழுது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திலேருந்து
100 மில்லிகிராம் வாங்க முடிஞ்சவங்க 100 மில்லிகிராம் வாங்குங்க. இல்ல 4 கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க 4 கிராம் வாங்குங்க. 8 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8 கிராம் வாங்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு டைமை வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய உச்சத்தை தொட்டுட்டு கொஞ்சம் கீழே டிக்ரீஸ் ஆகி கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் கம்மியாகுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இதிலிருந்து நான் ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பொங்கலுக்கு நான் வந்து கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். எந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் வாங்குறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.